மண்ணுக்குள்ள இப்படி பாதி ஆவுடையோட புதைந்த நிலையில காணப்படுற அப்பன் சிவபெருமானுக்கு இன்னைக்கு பிரதோஷம் அதுவுமா எங்க கையால அபிஷேகம் பண்ணுவோம்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு அழகான சிவபெருமான் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பல நூறு ஆண்டு பழமையான சிவன்லிங்கத்தை இந்த நிலையில காணும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோவில்ல வச்சு வழிபட வேண்டியவர் இந்த நிலையில இருக்காருன்னு. இவ்வளவு பெரிய பரப்பளவு கொண்ட இந்த வயல்வெளிக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு மணல் மேடு இருக்கு. அந்த மணல் மேடுக்கும் உள்ளதான் பாதி ஆவுடை புதைந்த நிலையில இந்த சிவபெருமான் இருக்காரு. நாங்க போகும் போதே பாத்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம். அங்க போனதுமே மனசுக்கு குளிர்ந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானசேகர் அப்படின்ற ஒரு ஐயா இன்னைக்கு பிரதோஷம் அப்படின்றதுனால தஞ்சை பெரிய கோவிலுக்கு அன்னதானத்துக்காக சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வயல் வழியா போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டாங்க. இது மாதிரி இங்க ஒரு சிவன்லிங்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அதை பார்த்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வரலான்னு போறோம் அப்படின்னு சொன்னதுமே ஒரு குடம் தண்ணி எடுத்து கொடுத்து தேங்காய் உரிச்சு கொடுத்ததுன்னு மட்டும் இல்லாம அன்னதானத்துக்கு சமைச்ச சாப்பாடை எடுத்து கொடுத்து நீங்க அபிஷேகம் பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சிவபெருமானுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு கோவில் அமையணும், மக்கள் வழிபாடு தலமா மாறணும் அப்படின்றதுதான் எங்களோட ஆசையே. இந்த சிவபெருமான் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சாங்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர்ல தான் இருக்காங்க. உங்களுக்கு சிவனை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது போல சிவன் தொண்டு செஞ்சுக்கிட்டு வர எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.